ஒரு தலைவர் கட்சி தொடங்குனது நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். மொத்தம் 83, 84 கட்சிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒற்றை தலைவர் ராமதாஸ் அண்ணன் அப்படி தான் தொடங்கினார். விஜயகாந்த் அப்படி தான் தொடங்கினார். இப்போ சமீப காலத்தில் டிடிவி தினகரன், பட்டியல் சொல்லணும்னா சிவாஜி கணேசன், பாக்யராஜ், விஜயகாந்த், வைகோ, ஜான் பாண்டியன், சரத்குமார், கிருஷ்ணசாமி, இது போக இப்போ சமீப காலத்தில் சீமான், சில பெண்களும் அவங்கவுங்க கட்சி தொடர்ந்துக்கிறாங்க. வீரப்பன் அவங்க மகள் ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. இது மாதிரி ஒரே தலைவர் ஒரு கட்சி. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எந்த கட்சியோடு சேர்கிறாங்களோ அவங்க 1 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க. சீமான் தனியாக நிற்கிறாரு. அப்பப்போ 8%, 6% அப்படின்னு இருக்கிறாரு. மக்களை பிரிக்கிறாரே தவிர வேறு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார். சமீப காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சனம் பண்ணி நம்ம டிடிவி தினகரன் அம்மா முன்னேற்ற கழகமும் ஏதோ அமமுகன்னு ஏதோ வச்சுருக்கிறார் இல்லையா, ரொம்ப கிண்டலாக பேசியிருக்கிறார். ஒவ்வொன்றா கொஞ்சம் பார்ப்போமே. அண்ணன் எடப்பாடியே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஏஐடிஎம்கேவை இப்போ வந்து ஏஐடிஎம்கே எடப்பாடி அவரோட குடும்பத்தினரோ இல்லை குடும்ப கட்சி மாதிரி கொண்டு போயிட்டுருக்கிறார் அப்படின்னு ஒரு கலட்டாக பண்ணியிருக்கிறார். விஜயோட தாவேகா கொடியை வச்சுருந்தனால, தாவேகா கொடியை ஒருத்தர் பிடிச்சிருந்தனால தலைவர் எடப்பாடி ஏதோ விமர்சனமாக ஜாலியாக பேசியிருக்கிறாரு. அவர் கூட்டத்தை ஏற்கிறதுக்காக ஒரு கையாளுக்கிறார். அது இவருக்கு கொஞ்சம் வயிற்றில் பத்து எரியுது. அதனால் அதை வச்சு ஏதோ விமர்சனம் பண்ணியிருக்கிறார். சில கேள்விகளுக்கு நான் அவருக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து என்னோட சொந்த கருத்தாக நான் சொல்கிறேன். தலைமையில் சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. அண்ணாமலை விமர்சனம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அண்ணன் அண்ணாமலை முன்பு அதிமுகவை எதிர்த்தார், அம்மா ஜெயலலிதா பற்றி ஏதோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அமித்ஷா சொன்னோடனே ஒன்று அப்படியே கூட்டணி செய்துக்கிட்டாங்க அப்படிங்கிறார். இது எந்த காமிக்குது? 2026 திமுகலேருந்து அவருக்கு ஏதோ அழைப்பு வருமா, பணம் வருமா, பேரம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் அது பேசியிருக்கிறார். இதில் கொச்சைப்படுத்தியது அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்த திமுக எதிர்ப்பை அவர் கொச்சைப்படுத்தியிருக்கிறார். ஜெயலலிதா இருந்தாலும் இதை கண்டித்து அவரை விலக்கியிருப்பார். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதிமுக 2026 15% ஓட்டு கூட கீழே தான் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொல்ல முடியும். அப்படி அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அதில் நடுவில் சொல்லிடுறார், நான் திமுகவில் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. கூட்டணி நான் டிசம்பரில் தான் சொல்லுவேன் அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறார் மக்கள் இடத்துல, ஊடக பிரிவு வழியாக. திமுகவாக இருந்தாலும் எனக்கு ஜெயிக்கணும், நான் அடுத்து மந்திரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறார். ஜெயலலிதா அம்மாவோட பணமோ சசிகலா அம்மாவோ படமோ இல்லை மறைமுகமாக ஏதோ ஒரு பணம் சிங்கப்பூர்லேயோ வெளிநாட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு தீவிலையோ தினகரன் பதுக்கி வச்சுருக்காருன்னு தெளிவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை வெளிப்படையாக நம்ம யாரும் சொல்கிறதில்ல. விஜய்கிட்டருந்து ஒரு அழைப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் தான் அவர் இருக்கிறார். ஆனால் வெறும் அழைப்பு வந்து அவர் போயிட மாட்டார். அவர் அங்கங்கே போகிறனால எனக்கு இங்கே 2% ஓட்டு இருக்குது, இங்கே 0.2% ஓட்டு இருக்குது அப்படி இப்படின்னு போஸ்டர் ஓட்டிட்டு கொடியை மாத்திரம் நடத்திக்கிட்டு ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு கொஞ்சம் மீடியாவும் இருக்குது. மீடியாவுக்கு வரவங்களுக்கெல்லாம் பீர் பாட்டில் அல்லாத நல்ல சாப்பாடு கவரில் கொஞ்சம் கொடுத்தா அந்த மீடியாக்காரங்க வந்துடப்பாங்க. இன்னும் சின்ன பிள்ளைங்க சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்குறவங்க தான் ஏதோ ஒன்று நல்லா பேசுவார், விமர்சனமாக பேசுவார் அப்படிங்கிற சிந்தனையில் இது பண்ணுறார். இருந்தாலும் 2026 எலெக்ஷன் இன்னும் ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி உள்ள தவறான விமர்சனங்கள் தமிழக மக்களை திசை திருப்புது. இன்னொன்று, திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உளறிட்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம். அவரை ஒரு பெரிய தலைவராக நம்ம பார்க்க முடியாது. ஒற்றை தலைவன் கட்சி அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு 100 பேருக்கு காசை கொடுத்து கையெழுத்தை வாங்கி ஆதார் கார்டை வச்சு டெல்லியில் போய் கொடுத்தா அவங்க கட்சியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம எப்படி பேங்க்கில் போய் நம்ம ஆதார் கார்டு கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து விலாசத்தை கரெக்டாக கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கட்சியும் அந்த மாதிரி எளிதாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்தியாவோட மக்களாட்சி அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் பதுக்கி வச்ச பணத்தை கொஞ்சம் அனுப்புகிறாரு. அதனால் அங்கங்கே இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் அதுன்ட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் சொல்கிற இந்த விமர்சனம் எல்லாம் முற்றிலும் கண்டிக்க வேண்டியது. இன்னொன்று ரொம்ப கேவலமாக என்ன பேசுகிறார் அப்படின்னா, இப்போ அண்ணன் எடப்பாடி வந்து நான் தான்
வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அப்போ எடப்பாடியார் நான் கட்சி குறைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிறாரா, விஜயை முதலமைச்சராக வர்றதுக்கு ஏற்றுக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாற்றியும் கேட்குறாரு. இப்போ விஜய் முதலமைச்சராக வரணுங்கிற சிந்தனையில் தான் வந்திருக்கிறாரு. அவரோட தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகேயும் ஒன்று சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்கனால அப்போ விஜயை சிஎம்மாக முன்னெடுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு முன்னெடுத்து வைக்கிறாரு. கொஞ்சம் அபத்தமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பழமை வாய்ந்த கட்சி, பல தலைவர்களாக உருவாக்கப்பட்ட கட்சி, மக்கள் கட்சி, குடும்ப கட்சி இல்லாத மக்கள் கட்சி. விஜய் இது ஒரு குடும்ப கட்சி. அவர் தான் இருக்கிறாரு. பணம் அவங்களோட சொந்த பணம். இது 2 எப்படி ஒத்து போகும்? விஜயகாந்த் வந்தாலோ, விஜய் வந்தாலோ, இல்லை சீமான் வந்தாலோ, இவங்க எல்லாரும் சேர்த்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு அண்ணன் எடப்பாடியார், அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் இவங்க எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. ஏன்னா திமுக நம்மளுக்கு எல்லாருக்கும் தீங்கு விளைவிக்கின்ற குடும்பம். அங்கங்கே ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. இங்கே இருக்கிற கோபாலபுரம் அவங்க பல ஆண்டுகளாக சுரண்டிகிட்டு இருக்கிறாங்க. திருச்சி பக்கம் போனீங்கன்னா KN நேரு அவங்க குடும்பத்தினர். திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரியசாமி அவங்க குடும்பத்தினர். இப்போ கட்சி தாவி செந்தில் பாலாஜி அவங்க குடும்பத்தினர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் அந்த குடும்ப கட்சி தான் இருந்துட்டு வருது இல்லையா? ஸோ அது பக்கம் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை 20 ரூபா டிடிவி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்லை. ஆனால் நமக்கு இந்த ஒரு தலை கட்சிகள் எப்படி அழிஞ்சு போச்சு. சிவாஜி கணேசன் அழிஞ்சு போனார். பாக்யராஜ் அவர் கட்சி எங்கே போச்சுன்னு தெரியாது. கமலஹாசன் அந்த கட்சிக்கார்ட்டை யார்ட்டையும் கேட்காம அவர் போய் திமுகவோட போய் ஏதோ ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போயிட்டார். ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடியே போயிட்டார். சரத்குமார் பிஜேபியோட இணைஞ்சிட்டார். இந்த மாதிரி ஒருத்தரே நம்ம பார்க்கும்போது இவர் எங்கே போவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வர 2026 எலெக்ஷனை நம்ம சந்திக்கணும்னா டிடிவி அண்ணன் எடப்பாடியார்ட்ட மன்னிப்பு கேட்டு என்டிஏ கூட்டணியோடு சேர்ந்து வேலை செய்கிறது தான் நல்லது. இபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் இதே தான். இபிஎஸ், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க 3 பேரும் உண்மையாகவே தமிழகத்தை முன்னேற்றணுங்கிற சிந்தனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பின்னாடி நடந்த காயங்கள் எல்லாத்தையும் தூக்கி வாரி போட்டுட்டு ஒரே மேடையில் எடப்பாடிகிட்ட போய் கட்சியில் சேர்ந்து இந்த 2026 எலெக்ஷனை 2026 தேர்தலை சந்திக்கணுங்கிறது என்னோட விருப்பம். மக்களோட விருப்பமும் அதே தாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.